அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிற பாடம் கிறிஸ்தவமும் தமிழும். கிறிஸ்தவ மத போதகர்கள் தமிழுக்கு தொண்டாற்றிய காணொளிகளை பற்றி காண்கிறோம். தற்பொழுது ராபர்ட் தே நோபிலி என்ற மத போதகரை பற்றி பார்க்கலாம். ராபர்ட் டி நோபிலி தத்துவ போதக சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார். இவர் அந்நிய மண்ணில் மத போதனை செய்வதன் மூலம் அங்குள்ள மொழியையும் பண்பாட்டையும் கற்றறிந்து அதற்கேற்ப வாழ்க்கையை அமைத்து கொள்வது மிக முக்கியம் என்ற கருத்தை செயல்படுத்திய முன்னோடி ஆவார். இவர் 40 உரைநடை நூல்களை எழுதியவர் ஆவார். தமிழ் போர்த்துகீசிய அகராதியை உருவாக்கியவர் இவரே. தமிழ் கிறிஸ்தவ இலக்கிய மரபின் தொடக்க புள்ளி இவரே. இவரின் வழியே மற்றவர்கள் கடைபிடித்து இந்தியாவிற்கு வந்து மதத்தை பரப்பலானார்கள். வடமொழியையும் தமிழும் கற்று இரு மொழிகளிலும் உள்ள முக்கியமான மத நூல்களை கற்றறிந்தார். தெலுங்கிலும் தேர்ச்சி பெற்றார். மொழியையும் பண்பாட்டு கூறுகளையும் அறிந்து கொள்வதன் வாயிலாகவே மதத்தை போதிக்க இயலும் என்று நம்பினார். கிறிஸ்தவம் அந்நிய மதமாக உணரப்படாமல் இங்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என ஆணித்தரமாக நம்பினார். 1607 அந்தணர்கள் உட்பட பலரை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றினார். அவர்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறிய பிறகும் பூணூலும் குடுமியும் வைத்துக்கொள்ள அனுமதித்தார். இவரின் தமிழ் பணி. தமிழில் உரைநடை நூல்களை எழுதத் தொடங்கினார். ஞானபோதம் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட முக்கிய நூலாகும். நோபிலி கிறிஸ்தவ மத உரைகளில் கோவில்கள், அருள், பிரசாதம், குரு, வேதம், பூசை போன்ற பல புழக்கத்திலுள்ள சொற்களை கண்டுணர்ந்தவர் இவரே. தமிழில் 40 உரைநடை நூல்களை இவர் இயற்றதாக கண்டோம். இதனால் நோபிலி தமிழ் உரைநடை வரலாற்றிலும் கிறிஸ்தவ இலக்கியங்களில் தமிழில் காலத்தால் முன்னோடியாக அறியப்பட்டார். அதன் பிறகு இவரது வழியை பின்பற்றியே வீரமா முனிவர்கள் போன்ற அயல் நாட்டவர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்தனர். நோபிலி பல தமிழ் உரைநடை நூல்களை எழுதியிருந்தாலும் தமிழில் உரைநடையை சீர் செய்தவர் வீரமா முனிவரே. வீரமா முனிவரும் ராபர்ட் டி நோபிலியை பின்பற்றியே அவர் எழுதினார் என்பது பிற்காலத்தில் தெரிய வந்தது. இவர் இந்துக்களைப் போல் காவி உடை அணிந்திருந்தார். காவி வெள்ளை ஆடைகளை அணிந்து அடிகள் மற்றும் ஐயர்களைப் போல பெயர்களை சூட்டிக்கொள்வதும் ஆசிரமம், குருகுலம் போன்ற அமைப்புகளை நிறுவுவதும் இவரின் வழிமுறையாக இருந்தது. இந்த அணுகுமுறை இன்றும் வலுவான ஒரு மரபாக நீடிக்கிறது. நோபிலி அம்மரபை தொடங்கி வைத்தவர் என்ற சிறப்புக்குரியவராக உள்ளார். மேலும் இந்தியாவில் கிறிஸ்தவ மதத்திற்கான அடிகோல் இவராலேயே ஏற்பட்டது என்பது மிகையல்ல. பண்பாடுகளையும் தமிழ் பணிகளையும் மத பணிகளையும் ஒரு சேர நடத்துவதில் கைதேர்ந்தவராக இருந்தார். இவர் விரிவான ஆய்வுகள்
தமிழ் மொழியில் உருவாக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரின் 40 உரைநடை நூல்களில் 3 கவிதை நூல்களும் எழுதியதாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஞானோபதேசம் காண்டம், மந்திரமாலை, ஆத்ம நிர்ணயம், தத்துவ கண்ணாடி, சேசுநாதர் சரித்திரம், ஞான தீபிகை, நீதிச்சொல், புனர்ஜென்ம ஆபேஷம், தூஷண திக்காரம், நித்திய ஜீவன சல்லாபம், கடவுள் நிர்ணயம், வேதமாத சரித்திரம், ஞான பேத தேச குறிப்பிடம் போன்ற நூல்களையும் இவர் எழுதியுள்ளது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. நன்றி, வணக்கம்.